இது அரசியல் தாங்க, எப்படி பார்த்தாலும் அரசியல் தான். யாராக இருந்தாலும் அரசியல் பண்ண தான் வராங்க. இவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது சேர்த்தி நடக்கும் நம்மள, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நம்ம இதில் நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதை நான் மாற்று கருத்து சொல்லல. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து 100% வந்து இல்லை அப்படி இருப்பார் காமராஜர் அளவுக்கு கக்கன அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பட் நல்லது பண்ணுவார். அதாவது மாற்று சக்தியாக வரட்டுமே, தப்பு இல்லையே. ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் எதுவுமே வந்து விஜய் இன்னும் மேற்கொள்ளவே இல்லை. மக்கள் கூட எப்படி ஈஸியா கனெக்ட் ஆகும் அவருக்கு தான் வரிசையாக பிரச்சனை தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க ஒரு கோரிக்கை அவர்கிட்ட ஆஸ் அ பர்சனா நீங்க ஒரு கோரிக்கை வைக்கணும். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நிறைய விஷயம் வைக்கலாம், ஒண்ணுதான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ நிறைய விஷயம் வைக்கலாம், ஒண்ணுதான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ இருக்கு, நமக்கே தெரியும். மேக்ஸிமம் பெண்களுக்காக வைக்கலாம். பெண்களுக்காக நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நமக்கு தெரியும். அது இல்லாமல் இருக்கணும்னு நம்ம கொஸ்டின் பண்ணலாம். அது மாதிரி வேலை வாய்ப்புக்கு வைக்கலாம். ரெண்டாவது அப்புறம் வந்துட்டு ஊழல், அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை போய் கேட்கறத விட நம்மளை பார்த்து கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஊழல் பண்ணுறான்னு சொல்றத விட நம்ம ஊழல் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு உறுதுணையாக இருக்கோன்றதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும். ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு வாங்க தானே பார்க்குறோம். நம்ம ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ரசிகர்கள் கூட்டம் தான் அவரால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சிலர் பேசுறாங்களே, அதை பத்தி என்ன சொல்லுங்க? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரசிகர்களும் இருக்கிறாங்க, ஒரு அவர் மேல இருக்க கிரேஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நானே ஈரோடு வந்தாங்க, நானும் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் என்னோட சேனல் எடுத்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த கிரேஸ்ல போறது வேற, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சு போறது வேற. 50% ஓட்டா மாறும் இல்லையா? கண்டிப்பா ஒரு 12% 5% வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவருடைய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்ல. ஏன்னா பெரிய 2 சக்திக்கு நடுவில் அவர் வராருன்றப்ப அவர் ஏதாவது பண்ணாதானே அவருக்கு ஒரு இது இருக்கும். சும்மா எல்லாரும் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை. அதனால அவர் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவார். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.